ஸ்ரேயஸ்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளுடன் இந்த 35வது வகுப்பை 2 வாரங்கள் நடுவில் இடைவேளை விட்டு வெகு நாட்கள் கழித்து நாம் இங்கு மகாபாரத கதையை மீண்டும் தொடங்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் என்ன நடந்ததுன்னு மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் வேதாந்தா கிளாஸாக இருந்தால் ப்ரீவியஸ் கிளாஸை கேட்டு வந்தேடா, கேட்கலையா, கிளாஸ் கிடையாது இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மகாபாரத வகுப்பு. மகாபாரதத்தினுடைய 3வது பருவமான வனப்பருவத்தில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 பருவம் என்ன? ஆதி பருவம், சபா பருவம். வெரி குட். அடுத்தது டிஃபிகல்ட் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? மகாபாரதத்தினுடைய வனப்பருவத்தில் எந்த உபபருவத்தில் இருக்கிறோம்? அரண்ய பருவம், கிர்மீரவத பருவம் ஆகிய 2 உபபருவங்கள் முடிந்து 3வது உபபருவமாகிய அர்ஜுனாபிகமன பருவத்தில் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அர்ஜுன அபிகமனம் அப்படின்னா அர்ஜுனனை வந்து பார்த்தல். எதில் தொடங்கித்து அப்படின்னாக்கா, இவா கானகத்துக்கு போய் அர்ஜுனனை பார்ப்பதற்கு கிருஷ்ணர் வந்ததில் தொடங்கியது இந்த அர்ஜுனாபிகமன பருவம். சரி, அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற 34வது வகுப்பில் எந்த அத்தியாயத்திலிருந்து எந்த அத்தியாயம் வரைக்கும் பார்த்து முடித்தோன்னா 29வது அத்தியாயத்திலிருந்து 33வது அத்தியாயம் முடிய 289 ஸ்லோகங்கள் மாத்திரமே பார்க்க முடிந்தது நம்மளால் போன வகுப்பில். அதாவது யுதிஷ்டிரர் ஏன் கோபப்படாமல் இருக்கிறார் என்று அவரிடத்தில் திரௌபதி கேள்வி கேட்பதும், நடந்த அநீதி குறித்து அவர் கோபம் கொண்டு எதிரிகளுக்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவள் அந்த எண்ணத்துடன் தன்னுடைய மனதில் இருந்த கருத்துக்களை யுதிஷ்டிரரின் முன் அவள் வைப்பதும், மிகுந்த உத்வேகத்துடன் மிகுந்த கோபத்துடன் அவள் அதை சொல்லுவதும், அவளிடம் கோபத்தை காட்டாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் பதில் சொன்னார் யுதிஷ்டிரர். அது மட்டும் இல்லை, பொறுமை நிதானம் இரண்டுமே எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னார். எதற்கு? உத்தேசித்த எண்ணத்தை அடைய பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை விளக்கினார் யுதிஷ்டிரர். வெறும் கோபம் மட்டும் கொண்டிருந்தால் அது அழிவையே தான் தரும் என்பதை அவர் எடுத்து கூறினார். அதற்கு பதிலாக திரௌபதி விவாதம் பேசினாள் இல்லையா? ஸோ யுதிஷ்டிரர் அறத்தை ஒருபோதும் தாம் கைவிடுவது இல்லை, தன்னால் நிராகரிக்க முடியாது உறுதியாக கூறினார். ஏன் அறத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம். ஞாபகம் இல்லாட்டி திருப்பி சொல்லிடுறேன் ஒரு தடவை. அதாவது, தர்மத்தை ஒருவன் வியாபாரமாக கருதக்கூடாது. இத்தனை நாளாக நீங்கள் தர்மத்தை கடைப்பிடிச்சல, உங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படி கேட்குறா இல்லையா திரௌபதி? அந்த மாதிரி தர்மத்தை கருதக்கூடாது. எனக்கு என்ன கிடைச்சிதுங்கிறதுக்காக தர்மம் பண்ணக்கூடாது. தர்மத்தின் மேல் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், தர்மத்தின் மேல் சந்தேகம் கொள்ளக்கூடாது. 3வது பாயிண்ட், இதெல்லாம் விரிவாக பார்த்தோம் போன கிளாஸில், ஜஸ்ட் ரீகேப் மட்டும் பார்க்குறோம். 3வது பாயிண்ட், முனிவர்கள் வாழ்ந்த வழியை நாமும் பின்பற்றி வாழ வேண்டும். அவர்கள் கடைபிடித்த அறம், அவர்கள் கடைபிடித்த நல்லொழுக்கம், இதையே நாம் பின்பற்றி வாழ வேண்டும். 4வது பாயிண்ட், இறைவனின் செயல்கள் அதை மனிதனால் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. அதனால் இறைவன் ஒன்று செய்கிறான், இறைவன் ஒரு எண்ணத்துடன் செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க பகவான் தவறிழைக்காதவர் என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும், என்ற அறிவு கொள்ள வேண்டும். ஏனால் பகவான் என்றால் தவறிழைக்க முடியாது. இது இறைவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. அதில் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த அறிவில். 5வது விஷயம்,
நாஸ்திக மனப்பான்மை ஆபத்தானது. இதை எடுத்து கூறினார். 6வது விஷயம், தர்மம் தற்பொழுது வெற்றி பெறாதது போல் ஒரு தோற்றம் இருந்தாலும், அதர்மம் ஓங்குவது போல் ஒரு தோற்றம் இருந்தாலும், இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த 6 விஷயத்தையும் இந்த உரையாடல் மூலமாக யுதிஷ்டிரர் விளக்கினார். அதாவது இந்த டிஸ்கஷன் பிட்வீன் திரௌபதி அண்ட் யுதிஷ்டிரர் இருக்கு இல்லையா, இந்த செட் ஆஃப் டிஸ்கஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்பிக்கை, பொறுமை, தர்மத்தினுடைய நிலைப்பாடு, அதுக்கப்புறம் கர்ம பலத்தின் மீதான உறுதி. இந்த போதனை யுதிஷ்டிரருக்கும் திரௌபதிக்கும் மத்தியில் உள்ள உரையாடலின் வடிவமாக இடம்பெற்றுள்ளது. இந்த உரையாடல் இந்த விஷயங்களை உள்ளடக்கியுள்ளது. அதாவது திரௌபதி சுருக்கமாக என்ன சொன்னா அப்படின்னாக்க, மனித முயற்சியே முதன்மையானது அப்படிங்கிறத சொன்னான். யுதிஷ்டிரர் என்ன சொல்றார், தர்மமும் பொறுமையும் முதன்மையானது அப்படிங்கிறார். திரௌபதி என்ன சொல்றா, விதியை மட்டும் நம்புவது பலவீனம். திரௌபதி சொல்றது தப்பு இல்லை, விதியை மட்டும் நம்புவது பலவீனம். யுதிஷ்டிரர் என்ன சொல்றார், கரெக்டு தான், ஆனால் அவசரமும் கோபமும் அழிவை தரும். சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கு திரௌபதி சொல்றதுக்கும் யுதிஷ்டிரர் சொல்றதுக்கும். யுதிஷ்டிரர் சொல்ற விஷயத்துல ஆழம் அதிகம். திரௌபதி என்ன சொல்றா, அநீதியை எதிர்கொள்ள வேண்டும். இது தப்பா கரெக்டா? கரெக்டு தான், ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அதுல என்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், யுதிஷ்டிரர் சொல்றார் உரிய காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஏன்னா ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட்னு சொல்ற மாதிரி அவசரப்பட்ட அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல செய்த காரியம் பலனை கொடுக்காமல் போய்விடும். ஸோ இந்த உரையாடல் மிக முக்கியமான உரையாடல் என்பதை பார்த்தோம். அறிவு, அரசியல் நுண்ணறிவு, அதுக்கப்புறம் தர்மம் சார்ந்த சிந்தனைகள் கொண்ட உரையாடலாக இது அமைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த உரையாடல் யுதிஷ்டிரரையும் திரௌபதியையும் உயர்த்தி காட்டியுள்ளது. இவர்களினுடைய அறிவும் இவர்களினுடைய அந்த தர்மத்தில் இருக்கும் நிஷ்டையையும் உயர்த்தி காட்டியுள்ளது. இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகளை அருகிலிருந்தே கேட்டுக்கொண்டிருந்தான் பீமன். கோபம் கொண்டான். கோபத்துடன் மன்னராகிய யுதிஷ்டிரரை கடுமையாக சாடினான். தானும் அர்ஜுனனும் இருக்க யுதிஷ்டிரர் ஏன் போர் தொடுக்க தாமதம் செய்கிறார் என்பதே இவனுடைய மனதில் இருக்கும் கேள்வி. இந்த விஷயத்தை யுதிஷ்டிரரிடம் கடும் வார்த்தைகளை கொண்டு கேட்கிறான். என்ன சொல்றான் பீமன்? இதிலிருந்து இந்த வகுப்பினுடைய விஷயம் என்ன சொல்றான், உண்மைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார் யுதிஷ்டிரர். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொறுமை கொண்ட பெரிய மகானவர். அவரை பார்த்து சாடியவுடன் யுதிஷ்டிரர் சொல்றார், ஹே பீமா, சந்தேகம் இல்லாமல் நீ சொன்னது அனைத்தும் உண்மைதான். ஏன்னா தப்பான வார்த்தையெல்லாம் கேட்குறான். உங்களுக்கு தைரியம் இல்லையா, உங்களுக்கு இது இல்லையா, உங்களுக்கு அது இல்லையா அப்படின்னு ரொம்ப கடினமான வார்த்தைகளை மன்னர் என்று பார்க்காமல், தன்னுடைய அண்ணன் என்று பார்க்காமல் பயன்படுத்தினான். ஆனால் யுதிஷ்டிரர் ரொம்ப காமா பேசுகிறார். பீமா, சந்தேகம் இல்லாமல் நீ சொன்னது அனைத்தும் உண்மையே. உன்னை போல அர்ஜுனனை போல உங்கள் இருவருக்கும் நிகரான பலசாலி போர்க்களத்தில் இருக்கவே முடியாது. அம்பு போன்ற உன்னுடைய வார்த்தைகளால் என்னை துளைத்து சித்திரவதை செய்கிறாய் நீ. என்றாலும் என்னால் உன்னை நிந்திக்க முடியாது. நீ என்னை நிந்தித்தாலும் என்னால் உன்னை நிந்திக்க முடியாது. என்னுடைய முட்டாள்தனத்தை மட்டுமே, அதனால் மட்டுமே, என்னுடைய முட்டாள்தனத்தின் காரணமாக மட்டுமே உங்கள் அனைவருக்கும் இந்த பேரிடரானது வந்துள்ளது. நான் பண்ண தப்புனால்தான் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கேள் அப்படிங்கிறார் யுதிஷ்டிரர். சகுனி மிகவும் தந்திரமானவன். எந்த யுக்தியும் தெரியாமல்
நான் சபையின் நடுவே பகடையை வீசினேன். எனக்கு அந்த ஆட்டமே விளையாட தெரியாது, அதில் எந்த திறமையும் கூட கிடையாது. ஆனால் விளையாடணும்னு கட்டளை வந்தது, நான் பகடையை எடுத்து வீசினேன். அவனும் தந்திரமாக என்னை வீழ்த்தி விட்டான். நாமும் இந்த பேரிடரில் இன்று மூழ்கியுள்ளோம். சகுனி விருப்பத்திற்கு ஏற்றபடியே பகடைக்காய்களை அவன் ஒற்றை இரட்டை என்று அது அவன் சொல்லும்படியே அது விழுந்து கொண்டிருக்கும் பொழுதே அதை கண்ட நான் எனது மனதை அடக்கி இருக்க வேண்டும். இரு அடுத்த வாட்டி ஜெயிச்சுள்ளான்னு ஒரு வேகம் உள்ளுக்குள்ள இருந்தது இல்ல, அந்த வேகத்திற்கு இடம் கொடுக்காமல் என் மனதை அடக்கி இருக்க வேண்டும். இருப்பினும் கோபம் ஒரு மனிதனின் நிதானத்தை விரட்டிவிட்டது. அவன் தவறு செய்கிறான் என்று தெரிந்து எனக்குள் எழுந்த அந்த கோபம் இருக்கு இல்லையா, என்னுடைய நிதானத்தை அது விரட்டிவிட்டது. பீமா, ஆணவம், தற்பெருமை, கர்வம் ஆகியவற்றின் வசமாக இருக்கும் பொழுது மனதை கட்டுக்குள் என்னால் வைக்க முடியவில்லை. பீமா எவ்வளவு ஆனஸ்டா சொல்றார் பாருங்க இல்லையா. இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது பொது. நீ பயன்படுத்திய வார்த்தைகளுக்காக நான் உன்னை நிந்திக்க மாட்டேன் பீமா. இவ்விதம் நமக்கு நடக்க வேண்டியது என்பது முன்னரே தீர்மானிக்கப்பட்டது, விதிக்கப்பட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். இல்லாவிட்டால் என் மனதை என்னால் அடக்க முடியாமல் போயிருக்குமா? ஒவ்வொரு முறையும் என் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் நான் அந்த சமயத்தில் மட்டும் ஏன் கட்டுப்பாட்டை இழக்க வேண்டும்? இது ஏதோ என்னை மீறி இருக்கும் ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன், அப்படித்தான் நான் கருதுகிறேன். மீண்டும் பகடை விளையாட சபைக்கு அழைக்கப்பட்ட போது, இரண்டாவது முறையாக அழைக்கப்பட்ட போது, அனைத்து பாரதர்களின் முன்னிலையிலும் அந்த துரியோதனன் என்ன சொன்னான் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். 12 என்ன இது பெட்டு வச்சா 12 தோத்தா 12 வருஷம் வனவாசமும் 1 வருடம் அஜ்ஞாதவாசமும், அதில் பிடிபட்டால் மீண்டும் 12 வருஷம் வனவாசம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். இதுதானே தீர்மானம். இந்த விஷயத்தை நாம் காதால் கேட்டோம், இந்த விஷயத்தை ஏற்றோம், விளையாடினோம், வீழ்த்தப்பட்டோம். பல வனங்களில் சுற்றி திரிந்து துயரத்துடனும் அசௌகரியத்துடனும் நாம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் திருப்தி அடையாத துரியோதனன் நாம் படும் கஷ்டங்களை மற்றவர்களிடம் எல்லாம் சொல்லி அவன் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான். நம்மை இப்படி செய்தும் அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஒரு மரியாதைக்குரிய மனிதனுக்கு ஒப்பந்தத்தை மீறி அரசை அடைவதை விட மரணமே மேலானது என்பது என்னுடைய கருத்து. நாம் தானே ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டோம், 12+1 அதற்கு நாமே ஒப்புக்கொண்டோம் இல்லையா? அன்று வாயை திறந்து முடியாது என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அந்த சந்தர்ப்பம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நம்மளுடைய தர்மத்தில் அது கிடையாது, அதனால் சொல்லவில்லை. நம்மால் மறுக்க முடியவில்லை, நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஏற்றுக்கொண்ட பிறகு முடியாது ஒத்துக்க மாட்டேன்னு போய் சண்டை போட்டா அது நாம் நம்மேல் வச்சிருக்கும் மதிப்பிற்கு அழகாது சொல்ல இல்லையா? நீ எனது கரங்களை எரிக்க விரும்பினாய் அன்று பகடை ஆட்டம் பொழுது சொன்னாய் இல்லையா, என் அண்ணனுடைய கரங்களை எரிக்கிறேன் என்று. அர்ஜுனன் உன்னை தடுத்தான். நீ விரும்பியதை அன்றே செய்திருந்தாயனால் ஒருவேளை இந்த பேரிடர் நமக்கு வந்திருக்காமல் போயிருக்குமோ? அப்பவே எரிச்சிருக்கலாமே என் கையை, மேலே விளையாடாம போயிருக்கலாம் இல்லையா? ஏன் அதை நீ செய்யவில்லை? ஏற்ற சபதத்தினால் துயரில் மூழ்கி நேரமும் கடந்த பிறகு என்னிடம் இத்தகு கடும் வார்த்தைகளை பேசி என்னை ஏன் துன்புறுத்துகிறாய்? இதனால் உனக்கு என்ன பயன் கிடைத்தது? திரௌபதி அப்படி துன்பப்பட்டதை கண்டும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்பது என்னுடைய பெரும் கவலை. அவள் அவ்வளோ துன்பப்பட்டு அழறதை பார்த்து நான் ஒன்றுமே பண்ண முடியலையேங்கிற போது எனக்கு மனசு வலிக்காதா சொல்லு? நான் மட்டும் என்ன கல்லா? ஏதோ விஷபானத்தை அருந்தியது போல என்னுடைய இதயம் எரிந்து கொண்டிருக்கிறது. குருவம்சத்து வீரர்களுக்கு மத்தியில் சபதம் ஏற்ற பிறகு என்னால் அதை மீற முடியவில்லை. 12 வருஷம் வனவாசம் போகிறேன், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் முடிச்சுட்டு வரேன்னு சபதம் ஏற்றுக்கொண்டு விட்டேனே.
இனி எப்படி என்னால் அதை மீற முடியும்? பீமா, விதைகளை தூவி அறுவடைக்கு காத்திருப்பது போல் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். தூவி விட்டேனே, வரவில்லையே வரவில்லையே என்று பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு என்ன பிரயோஜனம்? நமது சிறந்த நாட்கள் மீண்டும் வரும் பீமா, அந்த நாட்களுக்காக காத்திருக்க வேண்டும். தர்மத்தின் மீது அவநம்பிக்கை கொள்ளாதே, கடைபிடிக்கும் தர்மத்தின் மீது அவநம்பிக்கை கொள்ளாதே. எதிரிகள் அவர்களுடைய கனிகளுடனும் மலர்களுடனும் இருப்பதை அறிந்து, அதாவது அவர்கள் சுகமாக தன்னை மறந்து இருக்கும் நிலையை அறிந்து அவர்களை தன் வீரத்தால் பழிவாங்குவது பெரும் சாதனையாக கருதப்படுகிறது. அதாவது அவளுடைய வீக்னஸ், அவளுடைய அஜாகிரதையான சூழ்நிலை இருக்குல்ல, அந்த அஜாகிரதைக்காக வெயிட் பண்ணி அதுதான் நமக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு ரைட் டைம் இல்லையா? அவள் டிஸ்ட்ராக்டடாக இருக்கும் பொழுது அந்த டைமில் அட்டாக் பண்ணோம். அப்படிப்பட்டவனே பெரும் செழிப்பை அடைகிறான். இதெல்லாம் வாரை எப்போ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸில் இருக்கிற விஷயம். பீமா, என்னுடைய சத்தியமானது பொய்யாகாது. நான் அறத்தை உயிரினும் மேலாக கருதுபவன். நாடு, மகன், புகழ், செல்வம் அனைத்தும் சத்தியத்தினுடைய 16 பங்கில் 1 பங்குக்கு கூட வராது. அப்படி சத்தியத்தை காப்பவன் நான். இவ்வாறு யுதிஷ்டிரர் சொல்லியும் பீமன் கன்வின்ஸ் ஆகல. தன்னுடைய வார்த்தைகளை இன்னும் தீவிரமாக முன்வைக்கிறான் பீமன். சரியான காலத்திற்காக காத்திருப்போம் என்ற யுதிஷ்டிரனுடைய நிலைப்பாட்டை எதிர்த்து பேசுகிறான் பீமன். என்ன சொல்றான்? இதிலும் ஒரு 6 பாயிண்ட் சொல்றான் பீமன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றான்னா, காலத்துக்காக காத்திருப்பது என்று சொல்கிறீர்களே, அந்த காலம் வருவது என்பது நிச்சயமற்றது. வருமோ வராதோ, அந்த காலம் வரும்னு சொல்றேளே, 13 ஆண்டுகள் முடியும் வரை என்று நீங்கள் சொன்னால் அந்த காலம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது என்ன உறுதி? மனித வாழ்க்கை குறைந்து கொண்டே வருகிறது. ஆயுள் இருக்கும் பொழுதே நாம் நாட்டை அடைய வேண்டும் இல்லையா? 13 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இருப்பேளா, நான் இருப்பேனா, அவன் இருப்பானா இல்லையா? இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மரணம் காத்திருக்காது. இதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கறான் பீமன். என்ன சொல்றான்? மையினுடைய சிறு துளிகளை ஊசியால் எடுக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக மையை எடுத்து இட்டுக்கிறது இருக்கு இல்லையா? அந்த மையை எடுத்து இட்டுக்கிறதுக்குன்னு ஒரு பின் இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதை ஊசியால் எடுத்து அந்த மையினுடைய ஊசியால் எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது அதனுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே கரைந்து கொண்டே வரும். நம்முடைய ஆயுளும் அதே மாதிரி தான், நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. பின்னர் செய்வோம்னு போஸ்ட்போன் பண்ணுறீங்களே, அந்த போஸ்ட்போன்மெண்ட், அதுக்கு என்ன சொல்லுவா? ப்ரோக்ராஸ்டினேஷன். அப்புறம் பார்த்துக்கலாங்கிறீங்களே, அது மிகவும் ஆபத்தானது. 3வது பாயிண்ட், க்ஷத்ரியனுக்கு புகழே வாழ்க்கை. பீமனை பொறுத்த மட்டில் என்ன சொல்றான்? காட்டில் மறைந்து வாழ்வதும் அவமானத்தை பொறுத்து கொண்டு வாழ்வதும் பகைவர்களை தண்டிக்காமல் இருப்பதும், இது 3ம் எது? காட்டில் மறைந்து கொண்டு வாழ்வது, அவமானத்தை பொறுத்து கொண்டு வாழ்வது, பகைவர்களை தண்டிக்காமல் விடுவது, இது 3ம் க்ஷத்ரியன் தர்மத்திற்கு ஏற்ற விஷயமே அல்ல. ஒரு க்ஷத்ரியன் அவனுடைய வாழ்க்கையின் மதிப்பு அவனது வீரத்திலும் புகழிலும் தான் உள்ளது, அவனுடைய பொறுமையில் இல்லை இல்லையா? நீங்க எந்த புகழ்பெற்ற ராஜா, இன்று வரை பேசப்படும் எந்த ராஜாவை எடுத்துட்டாலும் அவர் அடைந்த புகழ் இருக்குல்ல, அவர் அடைந்த புகழுக்காகவும் அவருடைய வீரத்துக்காகவும் தான் அவர் பேசப்படுகிறாரே ஒழிந்து அவருடைய மன்னிப்புத்தன்மைக்காக பேசப்படும் ராஜா என்பவர்
அவருக்கு வீரம் கிடையாது. அவர் எல்லா 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 எதிரிகளையும் மன்னித்து விடுவார், எல்லா அதர்மத்தையும் பொறுத்து கொள்வார். அப்படி அதர்மத்தை பொறுத்து கொண்டதுக்காக ஒரு க்ஷத்ரியன் பெயர் பெற மாட்டான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ராஜாவே கிடையாது. அதனால் நீங்கள் செய்யறது க்ஷத்ரிய தர்மத்திற்கு புறம்பாக உள்ளது. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், துரியோதனன் வலுவடைந்து கொண்டிருக்கிறான், உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? அதாவது ஒரு அரசியல்வாதத்தையும் முன்வைக்கிறான் இங்கு பீமன். நாம் காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் துரியோதனன் தன்னுடைய ஆட்சியை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறான். துரியோதனன் ஆட்சியை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறான். புதிய நட்புகள், கூட்டணிகள் இதெல்லாம் அமைத்து கொண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் செல்வத்தையும் படைகளையும் அதிகரித்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் அவனுக்கு இன்னும் நேரம் கொடுக்க வேண்டும்? நமக்கு நேரம் வரும் என்று சொல்லிக்கொண்டே நாம் அவனுக்கு இன்னும் நேரம் கொடுத்து கொண்டிருக்கிறோமே தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கு. இது உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா அப்படின்னு கேட்குறான் பீமன். 5வது, சூதாட்ட நிபந்தனையின் நெறிமுறை. ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவெஸ்டினை இந்த இடத்துல பீமன் வைக்கிறான். என்ன சொல்றான்? வஞ்சத்தால் உருவாக்கப்பட்ட ஒப்பந்தத்தை ஏன் புனிதமாக கருத வேண்டும்? இந்த 12+1 ஒப்பந்தம் என்பது நேர்மையாக கூறப்பட்ட ஒப்பந்தமா அல்லது வஞ்சத்தினால் உருவாக்கப்பட்ட ஒப்பந்தமா? கான்ட்ராக்ட்ஸ் ஆக்டில் ஒன்று சொல்லுவா, வாய்ட் ஆப் இனிஷியோ அப்படின்னு இல்லையா? படிச்சுட்டு இருக்கியா கான்ட்ராக்ட்ஸ் ஆக்டு? பிரைட்டாக இருக்கேன்னு. வாய்டு, அதாவது அந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்திலேயே முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி ஆரம்பத்திலேயே இது அதர்மமாக இருக்க, அதர்மமாக ஆரம்பித்த ஒரு விஷயத்தை ஏன் நீங்கள் இவ்வளவு புனிதப்படுத்துகிறீர்கள்? அதை நான் எடுத்த சபதம், நான் அதை மீற மாட்டேன்னு. த வெரி இன்டென்ஷன், அந்த சபதத்தை நம்மிடம் இடுவதற்கான அந்த அவர்களுடைய மனப்பாங்கு இருக்குல்ல, அந்த ஐடியாவே அதர்மமாக இருக்கிறச்சே அதற்கு நீங்கள் ஏன் ஒரு புனிதமான ஒரு கலர் கொடுக்குறேன் இல்லையா? அதனால் இது சூழ்ச்சியால் ஏற்பட்ட விஷயம் இது. அதனால் வனவாசத்தை தர்மத்தின் பேரில் ஏற்றுக்கொள்வது சரியா? சூழ்ச்சியால் ஏற்பட்ட ஒரு நிபந்தனையை தர்மத்தின் பெயரில் ஏற்றுக்கொள்வது சரியா என்ற சந்தேகத்தை பீமன் வெளிப்படுத்துகிறான். எவ்வளோ விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கா பாருங்க. இட் இஸ் நாட் தட் தே பிளைண்ட்லி ஆக்செப்டட் எவ்ரிதிங், தே வென்ட் டு த ஃபாரஸ்ட், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ விஷயம், முக்கியமான விஷயம் இந்த டிஸ்கஷன்ஸில் இருக்குது. 6வது பாயிண்ட்டு, உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தன்னுடைய இன்டென்ஷனை ரொம்ப கிளியராக பிளேஸ் பண்ணுறான் பீமன். என்ன சொல்கிறான்? நமக்கு வீரமும் ஆயுதமும் சகோதர ஒற்றுமையும் இருக்கிறது நம் ஐவரிடையே. ஆகையால் இப்பொழுதே நாம் செயல்பட வேண்டும். பீமன் கோபத்தில் இருக்கிறான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெறும் கோபத்தில் அவன் பேசவில்லை. காலம், அரசியல், ஆயுள், க்ஷத்ரிய கடமை இவைகள் அனைத்தினுடைய அடிப்படையையும் அவன் கொண்டு அவனுடைய வாதத்தை முன்வைக்கிறான் இல்லையா? லாஜிக்கலாக இருக்குது. அவன் பேசுறது தர்மத்தினுடைய ரீதியிலும் பேசுகிறான், யுக்தியினுடைய ரீதியாகவும் அவன் பேசுகிறான், அரசியல் ரீதியாகவும் பேசுகிறான். இப்படி சொன்ன உடனே யுதிஷ்டிரருக்கு பேச்சடைச்சு போயிருக்கார் அவர். அதாவது தர்மம் ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது. யுதிஷ்டிரர் சொல்கிற விஷயமும் தவறில்லை, பீமன் சொல்கிற விஷயமும் தவறில்லை, திரௌபதி சொல்கிற விஷயமும் தவறில்லை. ஆனால் 3 பேரும் 3 கண்ணோட்டத்திலேருந்து இந்த விஷயத்தை பேசின்னு இருக்கா. வைஷம்பாயனர் சொல்கிறார், யுதிஷ்டிரர் சைலண்ட் ஆயிட்டார். பீமன் பேசி முடிச்சுட்டான், சைலண்ட் ஆயிட்டான். திரௌபதி அப்போவே சைலண்ட் ஆயிட்டா. இப்போ யார் பேசுவா? கமெண்டேட்டர் பேசுகிறார். வைஷம்பாயனர் சொல்கிறார், யுதிஷ்டிரர் பெருமூச்சு விட்டபடி அமைதியாக சிந்தித்து கொண்டிருந்தார். கடமைகளை கண்முன் வைத்து நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் தங்களுடைய நடத்தை மூலமாக செய்ய வேண்டியதை அனுசரித்து வாழ்பவர்களே கடமையை சரியாக செய்பவர்கள் என்று கருதப்படுகிறார்கள்.
அறத்தின் உண்மையான வழிகளை அறிந்த நான், ராஜாவாக இருக்கும் நான், அதை எப்படி மீறுவேன் என்று மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய நிலைப்பாட்டின்படி சரியான காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். கொடுத்த வார்த்தை தான். அவர்கள் அதர்மம் செய்தார்கள் என்பதற்காக நான் அதர்மத்தை செய்ய முடியாது. நான் என் வார்த்தையை மீற முடியாது இல்லையா? சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். இது நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் நோன்பு. இந்த ஒரு விஷயம் இருக்க, இன்னொரு பக்கம் பீமன் முன்வைக்கும் விஷயங்களும் அரசியல் ரீதியாக, யுக்தி ரீதியாக சரியானதாக தான் இருக்கிறது இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது என்ன தீர்மானம் செய்வது இப்பொழுது இல்லையா? என்ன செய்வது என்பதை தீர்மானிக்க முடியாமல் யுதிஷ்டிரனும் பேசாமல் பீமனையும் மேற்கொண்டும் பேசவில்லை. ஏன்னா மறுமொழி கூறினாதானே பீமன் திரும்ப பேசுவான். ஆனால் இவர் மறுமொழியும் கூறவில்லை, பீமனால் மேற்கொண்டு பேசவும் முடியவில்லை. இப்படியே அமைதியாக சிந்தித்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தார் யுதிஷ்டிரர். யுதிஷ்டிரர் பீமன் கிட்ட சொல்றார், நீ சொல்வது உண்மைதான், நான் அதை நிராகரிக்கவில்லை. ஆனால் அதே சமயம் நான் சொல்ல விரும்புவதையும் கேள் பீமா. ஒருவன் செய்ய முயற்சிக்கும் காரியம் தைரியத்தை, அவன் கொண்ட தைரியத்தையும் அவனுடைய மனதில் இருக்கும் உறுதியையும் நம்பியை மட்டுமே இருக்கும். அவன் அதை நம்பியே செயல்படுகிறான். அப்படி அவன் செயல்பட்டால் அந்த காரியமானது கனியை கொடுக்கும். அப்படி இல்லாமல் அவசரப்பட்டும் கோபப்பட்டும் அவன் செயல்பட்டான் என்று சொன்னால் அது கனி கொடுக்காமல் போகும். ஆழ்ந்து ஆராய்ந்து நன்கு வழிநடத்தப்பட்ட வீரத்துடனும் ஆயுதங்களுடனும் எதிரியை அணுகும் பொழுது தேவர்கள் நிச்சயமாக நம்முடைய வெற்றிக்கு ஏற்பாடு செய்வார்கள். பலத்தினாலும் பலத்தின் மேல் கொண்ட கர்வத்தினாலும் அவசரத்தினாலும் ஒரு விஷயத்தை, முக்கியமாக போரை தொடுக்கக்கூடாது. காலம், சூழ்நிலை, பலம், எதிரியின் வலிமை இவற்றையெல்லாம் ஆராய்ந்து செயல்பட வேண்டிய விஷயம் என்பது போர். அதனால வீரம் மட்டுமே போதாது பீமா, தயவு செய்து விவேகமும் வேண்டும். நன்னா யோசிச்சுப்பார், அந்த பக்கம் யாரெல்லாம் இருக்கான்னு யோசிச்சுப்பார் பீமா. கண்ணை திறந்து பாரு. நீ சொல்றது எதையும் நான் நிராகரிக்கலை, ஆனால் நீ சொல்கிறபடி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பக்கம் யார் இருக்கா? பீஷ்மா, துரோணா, கிருபா, கர்ணா, அஸ்வத்தாமா, எத்தனையோ 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 மகாரதர்கள் உள்ளார்கள். வெறும் கோபத்தால் போரை தொடங்குவது என்பது அறிவுடைமை இல்லை. அதனால் நீ என்னதான் சொன்னாலும் பீமா, சபதத்தை என்னால் மீற முடியாது. அது நாம் கொடுத்த வாக்கு. அவர்கள் எப்படியோ போகட்டும், நாம் வாக்கு கொடுத்தோம் இல்லையா? நம்மளுடைய வாக்கை என்னால் மீற முடியாது. 12+1 12+1 தான். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதை நான் உறுதியாக கருதுகிறேன். அந்த உறுதியை மீறி அரசை அடைவதில் எந்த மகிமையும் நமக்கு இல்லை. நாம் கொடுத்த வாக்கை நாமே மீறிவிட்டு போர் தொடுத்து அவர்களை வென்றாலும் அதில் நமக்கு மகிமை இல்லை. அரசை இழப்பதை விட தர்மத்தை இழப்பது என்பது பெரிய நஷ்டம். அதுதான் இன்னும் பேரிழப்பு. அந்த இழப்பை நீ பார்க்க மாட்டாயா? கொஞ்சம் பாரேன். பீமனை பொறுத்த மட்டில் பொறுமை என்பது பலவீனம். ஏன் இப்படி பொறுமையா இருக்க? தைரியம் இல்லையா உனக்கு? இது பீமனை பொறுத்த மட்டில் இருக்கும் விஷயம். ஆனால் யுதிஷ்டிரரை பொறுத்த மட்டில் அதுவே ஒரு பெரிய வலிமை. அதில் வலிமையை காண்கிறார் யுதிஷ்டிரர். அதனால இவர்கள் இப்படியே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் வியாசர் வருகிறார்.